சென்னை மெரினா கடற்கரை அருகே பயன்பாட்டிற்கு வந்த வீடற்றவர்களுக்கான இரவு நேர காப்பகம் குறித்து நமது செய்தியாளர் வினீஷ் சரவணன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னை மாநகரில் சாலையில் தங்குபவர்கள், குறிப்பாக வயது முதிர்ந்தோர், அதே போல சாலையில் தானம் கேட்பவர்கள் இரவு நேரங்களில் சாலையின் ஓரங்களில் தொடர்ச்சியாக தூங்குவது ஒரு வாடிக்கையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதனால் பல்வேறு நபர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தற்பொழுது சென்னை மாநகராட்சி சார்பில் அண்ணா சதுக்கம் பேருந்து நிலையம் பின்புறம் மெரினா நீச்சல் குளம் அருகே அவர்களுக்காக இரவு நேர காப்பகம் இன்று முதல் அவருடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. குறிப்பாக மெரினா கடற்கரை அண்ணா பூங்கா அருகே முதற்கட்டமாக 86 நபர்கள் தங்கிடும் வகையில் 2500 சதுர அடி பரப்பளவில் வீடொன்றிற்கான இரவு நேரம் காப்பகம் இன்று காலை முதலே பயன்பாட்டுக்கு வந்துள்ளதாக சென்னை மாநகர தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். ஒட்டுமொத்தமாக 86,40,000 ரூபாய் செலவில் இந்த கட்டுமானம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இந்த இரவு நேர காப்பகத்தில் தண்ணீர் மற்றும் மின்சார வசதியுடன் கூடிய தங்குமறைகள், மின் விசிறிகள், மின் விளக்குகள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனியான கழிவறைகள், அதே போல குளியலறைகள், பொருட்களை பாதுகாப்புடன் வைத்திட அலமாரிகள் என அனைத்து வசதிகளும் இவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இருக்க எவ்வளோ தண்ணி வந்து கொடுச்சு, எவ்வளோ மழை வந்து கொடுச்சு, எவ்வளோ இடி வந்து கொடுச்சு, அதெல்லாம் சமாளித்து நின்றுட்டோம் சார். இப்போ ஐயா வந்து எங்களுக்கு லெட்டின் ரூம் கட்டி கொடுத்துக்கிறாங்க, ஃபேன் போட்டிக்கிறாங்க, டைல்ஸ் போட்டிக்கிறாங்க, அழகா படுக்கிறதுக்கு லைட்டு மீட் எல்லாம் போட்டிக்கிறாங்க, தல்காணி பெட்ஷீட் பாயெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப வசதியாக பண்ணிட்டுக்கிறாங்க. இது வந்து பாத்ரூம்லேருந்து, குளிக்கிற அறையிலேருந்து, சோப்புலேருந்து, ஷாம்புலேருந்து, பேஸ்ட்லேருந்து எல்லாமே இலவசமாக நல்லா தராங்க. அதை வச்சு நாங்கள் பயன்படுத்தி இனிமேல் நாங்கள் வந்து ரொம்ப பீச்சு பக்கமாக தூங்குற மாதிரி இல்லை. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வாழ்கிறதுக்கு வசதி எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரை ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் காப்பகங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த இரவு நேர காப்பகம் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அதிகாரப்பூர்வமாக வாக்குறுதியாக அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் முதற்கட்டமாக சென்னை மெரினா அண்ணா நீச்சல் குளம் பின்புறம் பகுதியில் இந்த வீடோட்டர் காப்பகம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் வினீஷ் சரவணன்.